அவர் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரமே எங்கே அப்படின்னு கேட்டால் ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சுங்கார சத்திரத்துக்கு முன்னாடி மதுரமங்கலம்னு ஒரு ஊர். அந்த மதுரமங்கலத்தில் தான் எம்பார் அவதாரம் பண்ணினார். இந்த வருஷம் எம்பாருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவம். இன்னைக்கு நமக்கு இந்த ராமானுஜ சம்பிரதாயம், பகவத் ராமானுஜர் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க எம்பாரால தான். சர்மா தைப்புஷ்யம்னு சொன்னால் முருகன் கோவிலில் தான் விசேஷம். சிவன் கோவிலில் விசேஷம் இல்லையா? தைப்புஷ்யத்தில் திருச்சேரை எம்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான உற்சவம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். பல அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். நாம் அந்த வகையில் இந்த எபிசோட்லேயும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சுவாமிகள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். சுவாமி நமஸ்காரம். ஜெகரட சுப்பரண்ணா. சுவாமி, இந்த மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் வருது. அதுலேயும் குறிப்பாக எம்பார் சுவாமிகள் அவரோட 1000வது ஆண்டு இல்லையா? 1000 ஆண்டு நிறைவா? ஆமாம், நிறைவு. இந்த எம்பார் சுவாமிகள் யாரு, என்ன முக்கியத்துவம் அவருக்கு, அவரோட அவதார ஸ்தலம் என்ன, இதை பற்றின தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பார் அப்படின்றவர் யாருன்னா கோவிந்தர் அப்படின்னு அவருக்கு இயற்பெயர். அவர் பகவத் ராமானுஜருடைய தம்பி, அதாவது கசின் பிரதர். பகவத் ராமானுஜருடைய தாயாரும் இந்த எம்பார்னு சொல்கிற கோவிந்தருடைய தாயாரும் அக்கா தங்கைகள். அவர் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரமே எங்கே அப்படின்னு கேட்டால் ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சுங்கார சத்திரத்துக்கு முன்னாடி மதுரமங்கலம்னு ஒரு ஊர். அந்த மதுரமங்கலத்தில் தான் எம்பார் அவதாரம் பண்ணினார். இந்த வருஷம் எம்பாருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவம் தை புனர்வசு. எம்பாருடைய அவதாரம் தை புனர்வசு. இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. இது எப்படி நம்ம ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தை நாம கொண்டாடினோம், அதே மாதிரி எம்பாருடையதான இப்போ 1000வது திருநக்ஷத்திரம்ன்றது ரொம்ப விசேஷமா நடக்க போறது. இன்ஃபேக்ட் நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நமக்கு பகவத் ராமானுஜர் கிடைச்சிருக்கார். இன்னைக்கு பகவத் ராமானுஜர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் எம்பார் தான். ஏன்னா அது ஒரு கொடூரமான ஒரு சரித்திரம். என்னுடைய ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் மேகத்தின் தாகம், பிரியாவிடை என்பதான 2 கதைகளுடைய தொகுப்புகள் இருக்குது. அதில் உபன்யாசமும் பண்ணியிருக்கேன். அதில் இதை பற்றினதான ஒரு முழு விவரத்தையும் கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னென்னா காஞ்சிபுரத்தில் யாதவ பிரகாசர் என்பதான ஒரு அத்வைத ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். யாதவ பிரகாச மதம்னு ஒரு மதம். அது அவர்கிட்ட சிறு வயதில் ராமானுஜரும் அவருடைய தம்பி கோவிந்தரும் படிச்சிருந்தா. பட் ராமானுஜருடைய அதிகமான மேதாவிலாசத்தை பார்த்து இவருக்கு கோபம் வந்துடுது. யாருக்கு? குருவுக்கு. என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ? இந்த மாதிரி ராமானுஜருக்கு ஃபேம் வந்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்து ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து பெருமைப்படணும் இல்லையா? பொறாமப்பட்டார். பொறாமப்பட்டது மட்டும் இல்லை, ராமானுஜரை கொன்னுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு. அவ்வளோ கொடுமையான ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? அது காஞ்சிபுரத்திலே நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் யாதவ பிரகாசர் பேரில் பழி வந்துடும் இல்லையா? அதுக்காக வெளியூர் எங்கேனா டூர் போய் அங்கே போய் கங்கையிலையோ யமுனையிலையோ இல்லை மலை உச்சியில இருந்தோ தள்ளி விட்டுட்டு ராமானுஜரை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு. அது தீர்த்த கட்ட யாத்திரை போனோம், இவர் தீர்த்து கட்ட யாத்திரை போனது. எல்லாரும் பாவத்தை தொலைக்கிறதுக்காக தீர்த்த யாத்திரை போவா, இவர் பாவத்தை பண்றதுக்காக போறார். இந்த சதிச்செயல் தெரிஞ்சுடுறது யாருக்கு? நம்ம கோவிந்தருக்கு தெரிஞ்சுடுறது. இந்த மாதிரி ஆச்சாரியன் உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டுக்காரனே, நீ இங்கே நிற்காத, ஒரு க்ஷணம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, நீ கிளம்பி எப்படியான காஞ்சிபுரம் போய் சேர்ந்துரு, வரதனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம திருப்பி காஞ்சிபுரத்தில் சந்திக்கலாம் அப்படின்றார். ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் வந்துடுறார். ஒரு ராத்திரிக்குள்ள வரதனும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடு வச்சு உருவில் ராமானுஜர் அழைச்சிட்டு வந்துடுறா. ஜிபிஎஸ்லாம் எப்படி போட்டானே தெரியல. விந்தியமலை ஃபாரஸ்ட், விந்தியா ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு ராத்திரிக்குள்ள காஞ்சிபுரத்துக்கு அழைச்சி வந்துடுறான். சரி, ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான அந்த சரித்திரங்கள், சம்பவங்கள் எல்லாம் மறைச்சுட்டு தேவையில்லாத குப்பை கதையான கோபுரத்து மேலே ஏறி கோவினார் இதையே பற்றி பேசிட்டு இருக்கோம். குப்பை கதை அது. அந்த மாதிரி ஒரு கதையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதை சொல்லவே கூடாது, தப்பு. எல்லா பிரிவாலும் அதை ஆட்சேபம் பண்ணிருக்கா. என்னமோ தள்ள எழுத்து அந்த கதையை நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி எவ்வளோ மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம். விந்தியமலை ஃபாரஸ்ட்ல இருந்து சுவாமி ஒரு ராத்திரிக்குள்ள காஞ்சி வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின், புரியுது, ஜஸ்ட் இமேஜின் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அது. அப்புறம் ராமானுஜர் இங்கே வந்துட்டார். இதுக்கு நடுவில் அந்த யாதவ பிரகாஷர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவாள்லாம் காசிக்கு போகச்சு அங்கே கங்கையில் இவர் ஸ்நானம் பண்ணுறார். நம்ம கோவிந்தர் ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணுறதுக்கு கையில் ஜலம் எடுத்தா யாதவ பிரகாசர் தன்னுடைய மந்திர சித்தினால அதில் ஒரு லிங்கத்தை வரவழைச்சிட்டார். சரி, வரவழைச்சுட்டு இது பாரு உனக்கு பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருக்குன்னு அதுலேருந்து அவர் ஒரு நல்ல சிவப்பழமாக மாறிடுறார். சரி, நல்ல வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர், உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தவர், யாதவ பிரகாசருடையதான அந்த சூழ்ச்சியினால மாயையினால ஒரு சிவனாண்டியாக மாறிட்டார். அதனால்தான் நான் தெரிஞ்சின்ற வரையிலும் உள்ளங்கை சிவலிங்க நாயனார்னு அவர் ஒருத்தர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒருத்தர், அப்புறம் திருமிழிசை ஆழ்வார், இவெல்லாம் இந்த 63 நாயன்மாரில் ஒருத்தராக இருந்திருக்கான். இவர் காளஹஸ்தி கோவில்ல கைங்கறி பண்ணிட்டு இருக்கார். சரி, அவருக்கு அந்த யாதவ பிரகாசருடைய மாயையினால கிடைச்ச சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அது இன்னும் மதுரமங்கலத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அந்த கோவில்ல அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு இருக்காது. இவர் காளஹஸ்தியில அந்த காளஹஸ்தீஸ்வரனுக்கு ஒரு தோட்டம் அமைத்து நந்தவனம் அமைத்து அதுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் பறித்து சிவனடியாராக இருந்து சிவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் ராமானுஜர் காதுக்கு வந்து சேர்றது. அதுக்குள்ள ராமானுஜர் ஒரு பெரிய வைணவ துறவியா காஞ்சிபுரத்துல இருக்கார். இது நடுவில் பெரிய கேப் இவர் 2 பேருக்கு நடுவில். ராமானுஜருடைய மாமா பெரிய திருமலை நம்பிகள்னு அவர் தான் திருப்பதியில் இருந்தார். அவர் தான் ராமானுஜருக்கு ராமாயண உபதேசம் பண்ணினவர். பெரிய திருமலை நம்பிகள் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் மூலமாக இந்த கோவிந்தரை மறுபடியும் திருத்தி வைணவத்திற்கு ராமானுஜர் அழைத்து வந்தார். தெய்வம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்மகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமே என்பதான பாசுரத்தை சொல்லி இந்த பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தரை திருத்தி பணி கொண்டார் அப்படின்னு குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி அது. அப்புறம் கோவிந்தர் இங்க வந்துட்டார். வந்தா கோவிந்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவருக்கு இல்லற வாழ்க்கையில அவ்வளோ ஈடுபாடு இல்லை. அவர் நிற்கின்றதெல்லாம் நெடுமான்றதாக சொல்லி எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமாகவே பார்த்துட்டு இருக்கிறார். அவ்வளோ பெரிய மகானவர். அவருடைய ஒரு பண்பு பாருங்க, யாராவது ஒருத்தர் அவரை நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப வல்லவன், ரொம்ப மேதாவி, ரொம்ப பெரியவன் அப்படி சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ என்ன போய் அப்படி சொல்றீங்களே, நான்லாம் அப்படிலாம் இல்லை அப்படிதானே சொல்லுவோம். எம்பார் எஸ் யூ ஆர் ரைட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், எஸ் ஐ எம் ஏ கிரேட் பர்சன் அப்படின்னு. என்ன இப்படி கூட உண்டா, இப்படி கூட அகங்காரம் இருக்கலாமான்னா அதுக்கு எம்பார் பதில் சொல்றார். யார் இவர்? இந்த சுவாமி. என்னன்னா ஒண்ணுமே இல்லாத எங்கேயோ இருந்த என்ன இந்த அளவுக்கு 4 பேர் பாராட்டும் விதமா கொண்டு வந்தது யாரு? ராமானுஜருடைய கருணை தானே. அது கிடைச்சிருக்கச்ச நான் இல்லை இல்லைன்னு ஏன் சொல்லிக்கணும்? இதெல்லாம் ராமானுஜருடைய பெருமை தானே. எனக்கு என்ன பெரிய பெருமை, இது அத்தனைய சுவாமி ராமானுஜருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை, அதனால இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு வரான். அந்த அளவுக்கு அவர் ஒரு வைராக்கியத்தோடையும் ராமானுஜர் பேர்ல பக்தியோடு இருந்ததுனால அவருக்கு துறவரத்தை ராமானுஜர் கொடுத்துட்டார். அவருக்கு ராமானுஜர் துறவரம் கொடுத்தார். அதுல இருந்து அவருக்கு எம்பார் அப்படின்னு பேரு. இவர் எம்பெருமானார், இவர் எம்பெருமானாருடைய தாசர், ஆனா அவருக்கு எம்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. இதனுடைய பின்னணியில இன்னும் பெரிய விஸ்தாரமான கதை இருக்கு. என்னுடைய ராமானுஜ வைபவத்தில் சொல்லியிருக்கேன். பொதிகை தொலைக்காட்சியில் 3 வருடங்கள் தொடர்ந்து வந்த ராமானுஜ வைபவத்தில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அந்த சுவாமியினுடைய 1000வது ஜென்மதின மகோத்சவம் தான் நம்ம இப்போ கொண்டாடுறோம். இந்த வருஷம் நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக கிடைச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு இந்த ராமானுஜ சம்பிரதாயம், பகவத் ராமானுஜர் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க எம்பாராலத்தான். புரியுது, எம்பாராலத்தான். ஆகையால் அவருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடுறதுன்றது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பெருமை. நான் என்ன சொல்றேன், கோயில் கோயிலாக போய் பகவானை வழிபடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், குரு கோவிந்த் அப்படின்னு கேட்டால் கோவிந்த் அப்புறம் தான் குரு தான் நமக்கு முக்கியம். அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. மக்கள் எல்லாரும் டிவோட்டிஸாக இருக்கா, டிசைபிள்ஸாக இருக்க மாட்டேன்றான். குருவிடத்துல டிசைபிள்ஸாக இருக்கணும். கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா. டிவோஷன், டெடிகேஷன் இதெல்லாம் இருக்கணும் நம்ம. ம், ம். அது இல்லாமல் வெறுமை வந்து போய் விழுந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பாலை கொட்டுறது, எதை கேட்டாலும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க. உங்களுக்குலாம் ஒரே பரிகாரம் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு க்ஷேமம். அதை விட்டுட்டு நீங்கள் கோயிலாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது போல மகான்களை கொண்டாடணும். நமக்கு வாழும் மகான்கள் எத்தனையோ பேர் கூடவே இருக்காளே. கண்டிப்பா இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் அவளை போய் பிடிங்கி எடுத்துன்னு இம்சை பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. அவர்களிடத்துல பக்தியோட எம்பெருமான காட்டிலும் அவர்களிடத்துல நமக்கு ஒரு பக்தி வரணும். இதெல்லாம் இவர் நமக்கு எம்பார் காமிக்கிறார். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்றேங்க. இதெல்லாம் நினைச்சு நாங்க வந்து ரசிக்கக்கூடியது. கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. 2 குழந்தைகள் பிறந்தது. ரங்கநாதருடைய அனுகிரகத்தினால பிறந்தது. ராமானுஜர்கிட்ட அந்த குழந்தைகளை காண்பிப்பதற்காக எம்பார் அந்த குழந்தைகளை தூக்கின்னு வர்றார். அந்த குழந்தைகளை ராமானுஜர் கட்டாட்சிக்கணும், அவர் அனுகிரகம் பண்ணணும், எம்பார் தூக்கின்னு வர்றார். அந்த குழந்தைகளை கையில் வச்சுருந்தா, இப்போ குழந்தைகள் கிட்ட குனிஞ்சு பார்த்தோம்னா அவன் வாயில என்ன வாசனை வரும்? ஃபேரக்ஸு, அமுல், ஆமா இல்லையா, தாய்ப்பால் வாசனை வரும் இல்ல? ஆமா. ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த குழந்தைகளை குனிஞ்சு அப்படி கிட்ட கொஞ்சிட்டு, இந்த குழந்தைகள் வாயில துவயமந்திர வாசனை வருது. பெரிய மந்திரம் இது இல்லையா? சரணாகதி மந்திரம், துவய மந்திரம்னு. அந்த துவய மந்திர வாசனை வருது, வீசுறது. என்ன விஷயம் அப்படின்னு எம்பாரை பார்த்து கேட்டார். எம்பார் சொன்னார், கூரத்தாழ்வான் வீட்டிலிருந்து இங்க ஆசிரமத்துக்கு நான் குழந்தைய தூக்கின்னு வரேன். வர வழியில குழந்தைகளுக்கு ஏதாவது காத்து கருப்பு பட்டுடும்ல, சின்ன கை குழந்தைகள். ஒரு கர்ப்பிணியோ அல்லது ஒரு குழந்தையோட வெளில போறாங்க, நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க? ஒரு வேப்பலை எடுத்து கண்டிப்பா முன்னிலையா அந்த குழந்தைக்கு நெத்திக்கு ஒரு கருப்பு போட்டு வச்சு ஏதாவது ஒரு ரக்ஷா பண்ணுவான். ஏன்னா குழந்தைக்கு காத்து கருப்பு பட்டுட்டு போறது பயம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிட போறதுன்றதுக்கோசரம் நான் துவய மந்திரத்தை ஜபிச்சுட்டே வந்தேன். அவர் துவய மந்திரத்தை ஜபிச்சத இந்த குழந்தைகள் வாக்குல அது துவய மந்திரத்துடைய வாசனை வீசுறதுன்னு ராமானுஜர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இதுல நாம யார உயர்ந்தவான்னு அப்படி தராசில எடுத்து வச்சு பாக்குறது. உடனே ராமானுஜர் சொன்னார், இந்த குழந்தைகள் மீது உனக்கு இவ்வளவு பரிவு இருக்கிறதுனால நீயே இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனா இருந்து வித்யாபியாசம் சொல்லி வைக்க வேண்டியதுன்னு. நான் பராசர பட்டர், வேதவியாச பட்டர்னு சொல்றோம் இல்லையா, கூரத்தாழ்வானுடைய 2 குமாரர்கள், அவ 2 பேருக்கும் எம்பார் தான் ஆச்சாரியன். அப்பேற்பட்ட மகான் ராமனை போல தைப்புணர்வசு அவதாரம் பண்ணார். தைப்புணர்வசு அவர் அவதாரம் பண்ணார். இதுல ஒரு விசேஷம் இருக்கு. மறுநாள் தைப்புஷ்யம். இந்த தைப்புஷ்யம் திருச்சேரை சாரநாத பெருமாள் சன்னதியில ரொம்ப விசேஷமான உற்சவங்கள் நடைபெறுகிறது. ரதோத்சவம் நடைபெறுகிறது தைப்புஷ்யம். சாதாரணமா தைப்புஷ்யம்னு சொன்னா முருகன் கோவில்ல தான் விசேஷம், சிவன் கோயில்ல விசேஷம் இல்லையா? தைப்புஷ்யத்துல திருச்சேரை எம்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான உற்சவம். பிளஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல ஒரு விசேஷம் உண்டு. இதுவும் ஆச்சாரியன் சம்பந்தப்பட்டதுதான். இந்த தைப்புஷ்யத்தை குரு புஷ்யம்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். தைப்புஷ்யம்ன்றது குரு புஷ்யம். இந்த தைப்புஷ்யம் அன்று தான் பகவத் ராமானுஜருடைய திவ்யமங்கள விக்கிரகமானது ராமானுஜருடைய மருமகன் முதலியாண்டான் அவர்த்தம் மூலமாக பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டது எங்க ஸ்ரீபெரும்புதூர். சிறப்பு சிறப்பு. சோ எம்பார் சுவாமியினுடைய 1000வது திருநக்ஷத்திரம். அதை தொடர்ந்து உடனே சுவாமிகள் எம்பெருமானாருடைய குரு புஷ்ய திருநன்னாள் வருது. அந்த 3 நாட்கள் சுவாமி எம்பெருமானாருக்கு உற்சவங்கள், வாகன புறப்பாடு அதெல்லாம் கண்டருளி நம்ம இப்ப ஆச்சரியமான ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறோம் இல்லையா? எப்பொழுதும் ராமானுசமுனி வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி எம்பார் சொல்றாரு. ராமானுஜருடைய அந்த ஸ்ட்ரக்சர், ராமானுஜருடைய அழகான அந்த திருவடி வழங்கு இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு காமிக்கிறது. ஆனால் ராமானுஜருடைய 1000வது நாம் எப்படி கொண்டாடி மகிழ்ந்து ஆனந்தப்பட்டோமோ அந்த மாதிரி எம்பாருடையதான இந்த 1000வது திருநக்ஷத்திரத்தையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடி அதை அனுபவிக்கணும். அதனுடையதான பெருமைகளை நாம் போற்றி மகிழ்ந்து ஆனந்திக்கணும்.
ஸோ இந்த தடவை தை புனர்வசு பிளஸ் தை புஷ்யம், குரு புஷ்யம், ரெண்டுமே குருவினுடைய சம்பந்தப்பட்ட. ஆமா ஆமா ஆமா, அது ரெண்டும் ரொம்ப தூரம் இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல மதுரமங்கலம். ஆமா ஆமா, பக்கத்துல தான் இருக்கு. இந்த பக்கம் மதுரமங்கலம், இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர். நிச்சயமா நிச்சயமா. அந்த காலத்துல நடந்துதானே போயிட்டா. ஆமா ஆமா ஆமா, வயக்காட்டு வழியா வரப்பு வழியா அப்படி டப்ப டப்பா நடந்து போனா அப்படி சரியா போயிடலாம். ஆமா, இப்ப பக்கத்து ஒரு பச்சை மிளகா வாங்குறதுக்கு, கருவேப்பிலை வாங்குறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் தேவைப்படுறது. ஆமா ஆமா, அதுவும் போக டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எல்லாம் வசதியா தானே இருக்கு. வேணுங்கிற வண்டி எடுத்துன்னு போகலாம், கார்ல போகலாம், வேணா பஸ்ல கூட போகலாம். எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் தான். நல்ல நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த கும்பகோணம் அந்த சைட்ல இருக்கிறவங்களாம் கட்டாயம் திருச்சேரை எம்பெருமான தைப்புஷ்யத்தை அன்னைக்கு போய் சேவிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு பெருமான ரதோத்சவம் அன்னைக்கு. நிச்சயமா. காவிரி தாயார் அவருக்கு அனுகிரகம் பண்ணிடுது. ஒரு குழந்தை ரூபத்துல காவிரி தாயாருடைய மடியில சுவாமி சேவை சாதிப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் போய் அங்க போய் அன்னைக்கு சேவிக்கணும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். காவிரி தாயார் தவம் பண்றா. கங்கையினும் புனிதமாய காவிரியா தனக்கு பெருமை வரணும்னு பிரார்த்திக்கிறா. பெருமாள் சாரநாதன் சின்ன குழந்தை ரூபத்துல வந்து மடியில தவழ்ந்து வந்து உட்காந்துருக்காங்க. காவிரி தாயாருக்கு தனி கோவில் இருக்கு. மறந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டு இருக்கோம். நாம ஏதாவது சொன்னா உடனே பால் தயிர் வெள்ளத்தை கொண்டு அதை கொட்டி அதை குழப்பி ஏன்னா கூட மண்டு போயிடுறோம். இது ரொம்ப ஆச்சரியமானது. அதனால தை புஷ்யம் குரு புஷ்யமாவும் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. ரெண்டுமே குருவினுடைய சம்பந்தம். எம்பார் எம்பெருமானார் ரெண்டு பேருடைய சம்பந்தம் வந்திருக்கு. இந்த திருச்சேரை என்பதான ஒரு திவ்யதேசம் இருக்கு இல்லையா. சுவாமி ராமானுஜர் அந்த ஊருக்கு போறார். போன உடனே இந்த ஊர்ல எல்லாம் திருமங்கையாழ்வார் பாஸ்டர் வரமாட்டேன், நான் ஊருக்குள்ள வரமாட்டேன்ட்டார். ராமானுஜர் வரமாட்டேன்ட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அதுல திருமங்கையாழ்வார் பாடுறார், இந்த திருச்சேரை எம்பெருமான சேவிக்க வரக்கூடிய அடியார்களுடைய பாதத்தை நான் என் தலையால தாங்குகிறேன். ஐயோ, நான் இப்ப இந்த ஊர்ல காலை எடுத்து வச்சேன்னா அப்ப திருமங்கையாழ்வார் தலை மேல கால் வைக்கிறதான்னு அர்த்தம் அப்படின்னு ராமானுஜர் போக மாட்டேன்னு சொன்னாராம். புரியுது. நாம தான் 102 அழுத்தி வைப்போம். நாம தான் பெரியவர் சொல்றதுக்கு இல்லையா. நம்ம ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை விட்டுட்டு எத்தையோ ஹிஸ்டரின்ற பேர்ல மிஸ்டரிய தெரிஞ்சுண்டு மண்டை குழம்பி போய் இருக்கும். நம்ம இதெல்லாம் தான் நமக்கு பசங்களுக்கு பாடத்திட்டமா வைக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய கலாச்சாரத்தினுடைய முளை. இதெல்லாம் தான் இல்லையா. இது சொல்லச்சே உங்களுக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா இது அத்தனையும் கலந்துருக்கு. அதனால தை புனர்வசு தை புஷ்யம்ன்றது நமக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. எம்பெருமானாருடைய பெருமையை காண்பிக்கக்கூடியது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, வரக்கூடிய தை மாத நமக்கு பூசம் நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு அதுக்கு முந்தின நாள் தான் அந்த புனர்வசு. அந்த நாளில் நம்ம எம்பார் சுவாமிகளை நினச்சி நம்ம வந்து வழிபட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. மதுரமங்கலம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆலயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கூட தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சுவாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ஜெயகருட சுப்பரண்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.